So, hello 10th students. First, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2023ல நடந்த மிட் டர்ம் क्वेश्चन பேப்பரை தான் இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் அதுல இது வச்சு நம்ம என்னென்ன ஃபேக்ட்ஸ் தான் தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எப்பவுமே ஹியர் கம்ஸ் தி சன் அண்ட் ஐ சே இட்ஸ் ஆல்ரைட். அதாவது எந்த ஒரு வீடியோலுக்கு அப்புறமும் நம்ம பின்னாடி இருக்கிற ப்ராப்ளமும் நினைச்சு பார்க்க கூடாது. ஓகே, நீங்க நிறைய நாள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸா இருக்கும், நிறைய நாள் நீங்க கொஞ்சம் லேசியா இருக்கலாம், நீங்க படிக்காம போயிருக்கலாம். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அது அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு 2 வீடியோல் காத்துக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த சாட்டர்டே அண்ட் இந்த சண்டேவை நம்ம பர்ஃபெக்டா யூஸ் பண்ணாலே நம்ம விட்டாம சூப்பரா பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 டேஸ்க்கான பிளானை ஆல்ரெடி ஒரு வீடியோல போட்டு சொல்லிட்டேன். அண்ட் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்றதையும் இந்த வீடியோல நாங்க சொல்லிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்க ஃபர்ஸ்ட் செக் அவுட் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு முருதி எடுக்கணும். ஸோ இந்த மிட் டர்ம்லயும் நம்ம சென்டம் கன்ஃபார்மா எடுக்கணும். ஸோ எவ்ரி ஒன் சேஸ் சென்டம் கன்ஃபார்ம் இந்த கமெண்ட் பாக்ஸ். எஸ், ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பர் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இதுல மொத்தம் உங்களுக்கு 6 1 மார்க்ஸ் கேட்க போறாங்க. இந்த 6 1 மார்க்ஸும் உங்களோட புக் பேக்ல இருந்து வரும்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. தெர் ஆர் சோ இன்சைட் கொஸ்டின்ஸும் இருக்கு. என்னென்ன கொஸ்டின்ஸ் தான் இன்சைட்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து இன்சைட் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அண்ட் செகண்ட் சாப்டர்ல இருந்து இன்சைட் கொஸ்டின் கேட்கறாங்க. அண்ட் இந்த செகண்ட் சாப்டர்ல இருந்து கேட்கிற இந்த இன்சைட் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா 2.9. ஸோ இந்த எக்ஸசைஸ் 2.9ங்கிறது நம்மளோட மெயின் செக் பாயிண்டா இருக்கணும். ஸோ உங்களோட செக்லிஸ்ட் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா 2.9ங்கிற செக்லிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் நீங்க ஃபில் பண்ணணும். ஏன்னா அதுல இருந்து தான் இன்சைட் கொஸ்டின்ஸா இருக்கட்டும், கம்பல்சரி கொஸ்டின்ஸா இருக்கட்டும், செகண்ட் சாப்டர்ல இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அண்ட் அதே மாதிரி நம்ம 2 மார்க்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு 5 2 மார்க்ஸ் நீங்க அட்டென்ட் பண்ணணும். அண்ட் தே வில் கிவ் 7 2 மார்க்ஸ். ஸோ 2 மார்க்ஸ் நீங்கள் லீவ் பண்ணிக்கலாம். பட் ஒரு கொஸ்டின் கம்பல்சரியாக கொடுத்துருக்காங்க. எஸ், ஸோ இதுல எல்லாமே புக் பேக் தான். ஆனால் அந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ் மட்டும் உங்களுக்கு புக்கிங் கேட்குறாங்க. எஸ், இந்த இன்சைட் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிற எக்ஸசைஸுமே 2.9 தான். அஃப்கோர்ஸ் இந்த ஒரு கம்பல்சரி கொஸ்டின்ஸும் நம்மளுக்கு 2.9லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ரிலேட்டட் இந்த 1 மார்க் நான் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிள் 2.56 நீங்கள் சால்வ் பண்ணுற சேம் மாடல் தான் இதுவும். ஸோ நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினையும் நம்மளால சால்வ் பண்ண முடியும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் வரும். ஸோ 5 மார்க்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 4 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 6 கொஸ்டின்ஸ் ஆகும். ஸோ 2 சாய்ஸ் அண்ட் ஒரு கொஸ்டின் கம்பல்சரி. எஸ், ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே புக் பேக் கொஷின்ஸ், எல்லா புக் பேக் கொஷின்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு கம்பல்சரியாக கேட்டிருக்க இந்த கொஷின்ஸுமே 2.9 தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மிட் டர்ம் எக்ஸாமில் 2.9ல இருந்து நிறைய கம்பல்சரி கொஷின்ஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போகிறோம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் கிராஃபில் எய்தர் ஆர் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த எய்தர் ஆர் கொஷின்ஸுமே நம்மளோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் சொல்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை ஒரு டைம் வச்சு பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா இந்த மிட் டர்மில் நம்ம சூப்பராக சென்டம் எடுக்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் அண்ட் பை பாய்.